Hi guys, welcome to TamilTutEra. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோனா கமிட்டிங் ரெபாசிட்ரிஸ். ஸோ கிட்டில் எப்படி ரெபாசிட்ரிஸ் கமிட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கரண்ட்டு சாம்பிள் கிட் ரெப்போ டைரக்டரியில் இருக்கேன். ஸோ இதில் வந்து 3 ஃபைல் இருக்குது. ஒன்று ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3 டாட் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அதை மாடிஃபை பார்க்குறதுக்காக கிட் ஸ்டேட்டஸ் கமெண்ட் போகிறேன். ஸோ மாடிஃபைடு ஃபைல்னா ஃபைல் 2ல் நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன் இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஸோ இதில் வந்துட்டு கிட்டு வந்து எப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ கிட்டு டிஃப்ரென்ஸ். ஸோ இதுக்கு முந்தின ஃபைலுக்கும் இதோட கண்டென்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து டபுள் அட் சிம்பிள் அண்டு மைனஸ் அண்டு இந்த இதெல்லாம் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஸோ இது பேர் ஹங்க் ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஹங்க் ஐடென்டிஃபையர்ஸ்னால் ஸோ கிட்டு வந்து எங்கே எடிட் ஆகிருக்கு, என்ன ஃபைல் எந்த இடத்துல எடிட் ஆகிருக்கு, ஸோ அந்த மாதிரி அதெல்லாம் வந்து சேஞ்சஸ் காட்டுறதுக்காக இது ஹங்க் ஐடென்டிஃபையர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஆல்ரெடி இருந்த கண்டென்ட்டு. ஸோ இதில் ப்ளஸ்ஸு க்ரீன் கலரில் காட்டுறதெல்லாம் இப்போ நான் நியூவாக ஆட் பண்ண கண்டென்ட்டு. ஸோ அது க்ரீன் கலரில் காட்டுது. ஸோ இதை வச்சு தான் ஸோ ஃபைல் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்றத இண்டெக்ஸ் வந்து இங்கே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஃபைல் 2ல் உள்ள ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் அண்ட் தென் செகண்ட் சேஞ்சஸ். ஸோ இதை வச்சு தான் கிட்டு வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்குது. ஸோ ப்ரீவியஸ் சேஞ்சஸ் அண்ட் நியூ சேஞ்சஸ் இந்த ஃபைலில். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கமிட் வந்து இண்டெக்ஸ் வச்சு நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா திரும்பி கிட்டு ஸ்டேட்டஸ் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் ஒரு மாடிஃபைடு ஃபைலில் வந்து சேஞ்சஸ் காட்டுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஸோ இப்போ வந்து கிட்டு கமிட் கொடுக்குறேன். ஸோ கிட்டு கமிட்டு -mன்றது கமெண்ட்ஸோடு நம்ம கமிட் பண்ணுறது. ஸோ சேஞ்சஸ் இன் ஃபைல் 2 அப்படின்னு நான் கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நோ சேஞ்சஸ் ஆடட் டு கமிட்னு வருது. ஸோ இது வந்து ஸ்டேஜ் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மாடிஃபை பண்ண ஃபைல் வந்து ஸ்டேஜ் பண்ணாமல் கமிட் பண்ணுறதுனால இந்த எரர் வந்துட்டு இருக்கும். ஸோ நோ சேஞ்சஸ் ஆடட் டு கமிட்னு வரும். ஸோ இந்த சேஸ் வந்து நோ கமிட் ஆடட்னா ஸ்டேஜ் பண்ணு அர்த்தம். ஸோ இப்போ நான் வந்து அதை நான் ஸ்டேஜ் பண்ணிடுறேன். ஸோ கிட்டு ஆடு ஃபைல் 2. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ திரும்பி நான் ஸ்டேட்டஸை இப்போ நான் செக் பண்ணுறேன். ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டு ஸ்டேட்டஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு அந்த ரெட் கலர் வந்து இப்போ க்ரீன் கலராக மாறிடுச்சு. ஸோ எப்போவுமே நீங்கள் மாடிஃபை பண்ணதையும் நீங்கள் கிட்டு ஆடு கொடுத்து ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ஸ்டேஜ் பண்ணால் தான் உங்களால் கமிட் பண்ண முடியும். ஏன்னா நோ சேஞ்சஸ் டு கமிட்னு காட்டிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சேஞ்சஸ் ஆகிருக்கும். பட் ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு நோ சேஞ்சஸ் டு கமிட்னு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து கிட்டு கமிட் -m சேஞ்சஸ் இன் ஃபைல் 2 நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ ஃபைல் வந்து ஒரு ஃபைல் சேஞ்ச் ஆகிருக்கு, ஒன்று இன்சர்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிடுது. ஸோ இப்போ நான் திரும்பி கிட்டு ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நத்திங் டு கமிட் ஒர்க்கிங் ட்ரீ க்ளீன் வருது. ஸோ இதுதான் கிட்டு கமிட் பற்றின வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.